வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லேயா, அரஹோய்யா. அவன் உழைப்பாளே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லேயா, அரஹோய்யா. அட சாமியோ சாமி, அப்படி இருந்துட்டா காமி. பூமியோ பூமி, எங்களை நம்பித்தான் பூமி. சிலர் வாழ்வதே எங்க வேர்வையில்தான். இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நிற்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, உண்மைக்கும் உழைப்புக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் சிறந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான். எல்லோரும் சமம் அப்படின்னு மதிக்கக்கூடிய, சமத்துவத்தை பேசக்கூடிய சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மிக அபரிதமான ஞானத்தையும் நீதி நேர்மையும் நிலைநாட்டக்கூடிய கர்மவினை பயனை வாங்கி வந்து பிறந்துள்ளீர்கள். உங்களுக்கான பலனை முழுவதும் பார்ப்பதற்கு முன் நமது சேனலை புதிதாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உறவுகளே, உங்களிடம் ஓரிரு வார்த்தைகள் சொல்லிக்கொள்கிறேன். உறவுகளே, நமது சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னீர்களென்னால் உடனே உங்களது நண்பர்கள், அக்கம் பக்கத்தாரிடம், உறவுகள், சொந்தங்கள் இவர்கள் இடத்தில் எல்லோரிடமும் நமது சேனலை பற்றி எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலயம் அப்படின்ற நிறுவனம் ஒன்று நடத்திட்டு வரோம். அந்த நிறுவனத்தின் மூலமாக இல்லாதவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லை, ஆலய பணிகளும் கைங்கரியங்களும் ஹோமம் வேள்வி இது போன்ற நல்ல செயல்களிலும் நாம் ஈடுபட்டு வரோம், செஞ்சிட்ருக்கோம். இதன் மூலியமாக நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கக்கூடிய புண்ணிய காரியங்கள் இருக்குது இல்லைங்களா, இந்த புண்ணியங்கள் அத்தனையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க பதிவுக்குள்ளார போலாம் உறவுகளே. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, உங்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சரியான சிவபக்தர்கள், ஆன்மீக நாட்டமும் பக்தியும் அதிகம் இருக்கும் உங்களுக்கு, அதேபோல் நல்ல பக்குவமும் நிதானமும் பெருந்தன்மையும் மிக்கவர்கள் நீங்கள். குள்ளமாக இருக்கலாம், கருப்பு அல்லது மாநிறமாக இருக்கலாம், அதேபோல பருமனாக இருக்கலாம். உங்களது குணாதிசயங்கள் மிக சாந்தமான குணாதிசயம். பற்றற்ற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள், உங்களுக்கு அதாவது நட்சத்திரநாதனாக வரக்கூடியவர் சனி பகவான். இவர் நடுநிலை தவறாதவர், நியாயம் தர்மத்தை பேசக்கூடியவர், நிதானத்துக்கு உரியவர், அவசரப்பட மாட்டார். அதனால் இவரின் குணாதிசயமும் சக்தியும் முழுமையாக உங்களுக்கு இருக்க பெற்றிருப்பீர்கள். உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் உச்சமடைவதால் பெண்களின் அனுகூலங்கள் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும்.
அவர்களின் சப்போர்ட்டும் ஆதரவும் என்றும் உங்களுக்கு இருக்கும். அவர்களை வைத்து வளர்ச்சி பெறலாம், முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் செல்லலாம். அதேபோல உங்கள் ராசியில் புதன் பகவான் நீசம் பெறுவதால் சிலருக்கு கல்வி பாதியிலேயே நின்றுவிடும். அடிப்படை கல்வி சிறக்காது, உயர்நிலை கல்வி சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் என்று இருந்தாலும் அவர்களிடத்தில் அளவோடுதான் வைத்துக் கொள்வீர்கள். அதேபோல வாரிசு யோகம், சிறப்பான வாரிசு அமைப்பை பெற்றிருப்பீர்கள். முதலில் பெண் குழந்தை பெறுவதற்குண்டான பாக்கியம் உங்கள் நட்சத்திரத்திற்கு உண்டு. அதன் பிறகு ஆண் குழந்தை, இரு குழந்தைகளும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு எதிரிகளால் பிரச்சனை, அரசு துறையை சார்ந்து, அதிகாரிகளை சார்ந்து, இவர்களிடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் பெரும்பாலும் உங்களுக்கு எதிரிகளாக ஆவார்கள். இருப்பினும் துரோகிகள் உங்களுக்கு அதிகமாக இருப்பார்கள். ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது. உங்கள் வளர்ச்சியை அவர்கள் தடுத்து கொண்டே இருப்பார்கள். அதேபோல் உங்களுக்கு நோய் வினைகள் என்னென்ன வரும் என்று கேட்டீர்கள் என்றால், சளி பிரச்சனை, குளிர்ந்த தேகமுடையதால், குளிர்ச்சி உடம்பு கொண்டிருப்பதால் முதலில் சளி தொந்தரவுகள், இருமல் தொந்தரவுகள், இரத்தத்தில் அணுக்கள் குறைபாடு, எலும்பு நரம்பு தேய்மானம் இவற்றை சார்ந்த நோய்கள் உங்களுக்கு அமையப்பெறும். அதேபோல உங்களுக்கு தொழில், அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இயற்கையிலேயே உண்டு நீர் ராசிக்குடையவர்கள். அதேபோல காலபுருஷ தத்துவத்திற்கு 12வது ராசியாகவும் உங்கள் ராசி இருப்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய அமைப்பும் யோகமும் பெற்றிருப்பார்கள். அதேபோல இந்த ராசியில் இருப்பவர்கள், அதாவது பொதுப்படையாக சொல்கிறேன், இந்த ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4, ரேவதி 4, மொத்தம் 9 பாதங்கள். இந்த 9 பாதங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் கணவன் மனைவிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டு, விவாகரத்து உண்டு. கணவன் மனைவி பொறுத்த மட்டிலும் வாழ்க்கையில் எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் தான் இருக்கும். இதில் உத்திரட்டாதியில் பிறந்த நீங்கள் மட்டும் விதிவிலக்கல்ல, உங்களுக்கும் அதே பிராப்தம்தான். இந்த அமைப்புகள் பெற்று பிறந்திருக்கும் நீங்கள் வாழ்க்கையில் உழைத்து முன்னேறக்கூடியவர்கள். தன்னை நம்பி தஞ்சம் அடைபவர்களுக்கு உயிரை கொடுத்தேனும் காப்பவர்கள். குடும்பத்தின் மீது பற்று உள்ளவர்கள். மற்றவர்களுக்காக தாங்கி தாங்கி அவர்களுக்கு உதவி செய்து ஓடாக தேயக்கூடியவர்களும் நீங்கள்தான். அதனால் உங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்கள், அடுத்தவர்களை அதன் பிறகு பார்க்கலாம். நீங்கள் திடமாக தெளிவாக இருந்தால்தான் அடுத்தவர்களுக்கு உதவ முடியும் என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழுங்கள். சகலவிதமான இன்பமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெற்று வாழக்கூடிய உன்னதமான நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பிற்பாதியிலிருந்து வசதியான செல்வமான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கிறீர்கள். இந்த பாக்கியத்தையும் இந்த அதிர்ஷ்டத்தையும் பெற்ற உங்களுக்கு இந்த நாளில் நாம் பலாபலன்கள் சொல்லியிருப்பதை எண்ணி மகிழ்கிறோம். அதேபோல் உங்களுக்கும் இந்த பலாபலன் மிக சிறப்பாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மற்ற ஒரு
பதிவில், அதாவது ரேவதி நட்சத்திரத்தை நாளை பார்க்க உள்ளோம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உறவுகளே, நீங்கள் தயாராக இருங்கள். உங்களுக்கான பதிவுதான் நாளைக்கு. அதுவரைக்கும் உங்களிடத்தில் நான் நன்றி வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.